போன சாட்டர்டே ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தோம். அத பத்தின ஒரு குட்டி மினி விளாக் பார்த்துடலாமா? ஸோ மேரேஜ்க்கு வந்து இந்த சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன். நான் ரெடி ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நிஹால அழைச்சிட்டு என் ஹஸ்பண்டுமே வந்து நிக்காஹ் போயிட்டு வந்துட்டா. சரி போயிட்டு வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போனாஹா. ஸோ ஆம்பளைகளுக்கு நிக்காஹ் தனியாக ஒரு பள்ளியிலையும், லஞ்ச் ஒரு இதுவும் தனியாகவும் வச்சுருந்த ஹல்வும். நிக்காஹ் முடிச்சுட்டு வந்து என்னை அழைச்சிட்டு போயிட்டாஹா. நாங்களுமே வந்து பள்ளிக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டு அது கூட நின்று எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு இது பண்ணிகிட்டு இருந்தோமா. அதெல்லாம் முடிச்சுட்டு கலரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொண்ணும் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டா ஹல்வா. வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல பொண்டோளுக்கு எல்லாம் சாப்பாடு இது பண்ணி முடிச்சுட்டு, வெளியில் வந்து ஆம்பளையோளுக்கு சேரு, டேபிள்லாம் போட்டு வெளியில் சாப்பாடுமே நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கடையில் பொண்ணுக்குள்ளே அந்த சாரீஸ் இதெல்லாம் வைப்போம் இல்லையா? அதெல்லாம் அங்கே வச்சுருந்த எல்லோரும் பார்க்குறதுக்கு அதை நானுமே பார்த்துட்டு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பிச்சுட்டா ஹல்வா. ஸோ எனக்கு முடியவே இல்லை. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தட்டு வாங்கி பரிமாறுறது, தால்ச்சா வைக்கிறது இதெல்லாம் நான் இனிமே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டேன். எனக்கு முடியல. ஸோ நான் முன்னாடி சாப்பிட்டும் முடிச்சிட்டேன். புலாவ், சிக்கன் கிரேவி, இனிப்பு பச்சடி, புளிப்பு பச்சடி வச்சு சாப்பிட்டாச்சு. தால்ச்சா எல்லாம் வச்சு நிஹாலுக்குமே வந்து சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்குமே அழைச்சிட்டு போயிட்டான். அவன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸோ ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜ் வருது அப்படின்னா, சாப்பாடு இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வந்த மனுஷரும் எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுட்டு ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஸோ பொண்ணும் எல்லாருமே அப்படி தான். முன்னாடி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹல்வோ. அதுக்கப்புறம் ஆம்பளைங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்ட ஹல்வோ. அது பார்க்க ரொம்பவே அழகாக நல்லா இருந்தது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து உட்காந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குரூப்பாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்ட ஹல்வோ. ஸோ பொண்ணு வந்து எல்லார்ட்டையும் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாஹா. அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இது பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் இது பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாமே இது பண்ணதுக்கப்புறமா கிளம்புறதுக்கு 3:30 ஆயிடுச்சு. வெயிலுமே பார்த்திங்கன்னா செம்ம வெயிலாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி மேரேஜ் வந்து நல்லபடியாக எல்லாம் முடிச்சுட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு மினி விலாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.